காலம் முழுவதும் காத்தாரே ஓ
பெரிய காரியத்தை நீ செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த பகுதியிலே ஒரு கூட்ட ஜனம் என்று எங்களை தெரிந்து கொண்ட கிருபைக்காக அநேக கோடிக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் தேவனே, எங்களை தெரிந்து கொண்ட நம்முடைய கிருபைக்காக ஓ நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஜனம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றியோடு துதிக்கிறோம். மகிமை இந்த கால வேளையிலே ஹல்லேலூயா. மகிமையினால் ஒவ்வொருவரையும் மாம்சத்தின் படியல்ல பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் இந்த கால வேளையிலே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ நன்றி மட்டும் துதித்து ஆராதிக்க பெரிய ஆண்டவரே மேன்மைக்காக ஆண்டவரே நாங்கள் இதை மேன்மையாக கருதுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, மற்ற எல்லா காரியங்களையும் பவுல் சொல்லுகிறது போல குப்பையும் தூசியுமாக நாங்கள் எண்ணுகிறோம். இந்த சமூகத்தில் வந்து நிற்பது எங்களுக்கு மகா பெரிய மேன்மையாக காணப்படுகிறது ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே யாராவது ஆசீர்வாதத்திற்காக நன்றி. தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும்படியால் பரிசுத்த ஆவியானவரே நீர் வழி நடத்தும்படியால் மாம்ச கிரியைகள் ஒன்று செயல்படாதபடி பரிசுத்த ஆவியானவரால் இந்த ஆராதனை நடத்தப்படும்படியால் முழுவதையும் நீங்க நடத்திட்டாங்க. அப்பா நீ சொன்ன இந்த முதல் ஆண்டவரே முதலாம் தேதியில சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியால் ஆண்டவரே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னேன். ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் பலன் ஆண்டவரே, கொஞ்சம் விசுவாசம் ஆண்டவரே, கொஞ்சம் தான் ஆண்டவரே. ஆனால் அதை சாரிபாத்திலே வீட்டிலே கொஞ்சம் மாவை கொஞ்சம் எண்ணெயோ குறைவில்லாதபடி நடத்தின தேவன் ஆண்டவரே. இந்த நாளிலும் எங்களுடைய பலத்தை கொண்டு இது அளவில்லாமல் நடத்தப் போகிற அவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றுடைய கிருபைகளை கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வாசிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். சரியா? ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, யூத ஜனங்களை பார்த்து, கூடி வருகிற எல்லா ஜனங்களை பார்த்து சொல்கிறார், பிரச்சனையோடு இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் என்ன வாழ்ந்துருங்கிறாரு. பாரம் சுமக்கிறீங்க, வருத்தப்பட்டு தேவையில்லாதபடிக்கு மன சஞ்சலத்தோடு நீங்களே ஒரு என்னது பாரத்தை சுமந்து கொண்டு வாரீங்களே, அந்த பாரத்தெல்லாம் என்ன செய்யணும் பாருங்களேன். நீங்கள் எல்லாரும் சொல்கிறார், யாரெல்லாம் பிரச்சனைகள் பாரம் என்று சொல்கிறீங்களோ எல்லாரும் என்ன செய்யுங்க, வாங்க, வந்து என்ன செய்யணும், பிரச்சனையை சொல்லிட்டு என்ன செய்யணும், அப்படியே ஃப்ரீயாக போயிருங்க, நான் பார்த்துக்கொள்வேன். சரியா? இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீங்க, ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்கிறீங்க, சகோதரன் சொன்னது போல் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ பெரிய அதிகாரிக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அடுத்த அந்த நிமிஷம் என்ன ஆகுது, அந்த காரியங்கள் செயல்படுகிறது. அதுபோல் ஒரு உயர் அதிகாரிக்கே அவ்வளோ அதிகாரம் இருக்குமானால் இந்த உலகத்தை உண்டாக்குனவரும் உங்களை தன் சாயலாக உண்டாக்குனவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரோ? அதுதான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் வாங்க, என்னிடத்திலே வாங்குங்கிறார். ஓய்வு நாளிலே வாங்க, உபவாச நாளிலே வாங்க, 21 நாட்கள் வாங்க, நடக்கிற எல்லாவற்றிலும் வந்து என்ன செய்யுங்க, கலந்து கொள்ளுங்க. கலந்து கொள்கிற நேரம் உங்களுக்கு உங்களை அறியாமலே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் என்ன செய்வீங்க, தீர்வு உண்டாகிடும். அதை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் ஒரு தீர்வு கொடுக்குறார், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுறான்னா அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு கீழ்ப்படியாமல் வந்து விசுவாசத்தில் ஜெபிக்கக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. அடையாளம் கேட்குறீங்க, அடையாளத்தை சொல்லுகிறார், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணும், அடையாளத்தின்படி செய்கிறீர்கள், அதுக்கு பிறகு என்னது, வெற்றி பெறுகிறீர்கள். ஆமாவே இல்லையா? இப்போ 3 காரியம். ஒன்று, தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்கள். 2வது, தேவன் உங்களுக்கு என்ன செய்கிறார், பதில் கொடுக்கிறார். அந்த பதிலுக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, அவரிடத்திலே அடையாளம் கேட்கிறீர்கள், கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கிறார். கொடுத்துக்கு பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, அதன்படி செய்ய முற்படுகிறீர்கள். அது செய்ய முற்பட்ட பிறகு அவன் என்ன நடக்கிறது, தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். அப்போ உங்களோடு கூட வருங்க. அதுதான் சொல்லியிருக்கேன், அவர் சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார்,
அவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகவே இங்கே இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும், நான் எப்படி இருக்கிறேன், கோபக்காரராக இருக்கவில்லை. தேவன் என்னது, இதெல்லாம் செய்ய முடியாது, போகும் பாவத்துக்கு அறிக்கை செய்ய, அப்படியெல்லாம் இல்லை. ஆண்டவர் சொல்ற, நான் எப்படி இருக்கிறேன், ஐ எம் சாஃப்ட்னஸ், நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன், உங்களோடு நான் பேசுவதற்கு நான் எப்படிப்பட்ட, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, கொடூரமாக இருக்கிறார், எப்படி இருக்கிறாரு, சாந்தமா இருக்கிறாரு. அப்ப அதனாலதான் நம்மளும் சாந்தமா இருக்கிறோம். அவர் சாயல் தான் நமக்கு, அதனால தான் நம்மளும் எப்படி இருக்கிறோம், சாந்தமா இருக்கிறோம். அப்படியே மஞ்சள் பூசி சாந்தமா இருக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மை. உங்களுக்கும் எனக்கு என்ன இருக்கணும், இயேசு இந்த பூமியில வந்து அதிகாரத்துமாய் வரவில்லை. அவர் எப்படி வருகிறார், எல்லா ஜனங்களையும் விசாரிக்கிறார் சாந்தமா. ஒரு இடத்துக்கு வருகிற ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யுது, புறம்பே தள்ளாதபடிக்கு என்ன செய்கிறார், உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணும், ஆமாம் இல்லை, விசாரிச்சிருப்பாரா, பேசியிருக்க மாட்டாரா, ஜெபிக்க வரவங்கிட்ட அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஜெபிக்கிட்டே போயிருப்பாரு, என்ன செஞ்சிருப்பாரு, சில இடத்துல பேசியிருப்பார். சின்ன பிள்ளைகளை கொண்டு வர நேரம் என்ன சொல்லியிருப்பாரு, இங்கே எனக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுக்கணும், ஃப்ரீடம் கொடுக்கணும், அவரோட பேசுறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். ஆமாம் இல்லையா, அதட்டக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது. அப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாரா இல்லையா. இப்போ நம்ம ஆண்டவரனோன்னு அப்படியே நமக்கு தெரியும், நமக்கு என்னது, ஒரு தாலியிலேருந்து வெள்ளை துணி ஒன்று போத்திக்கிட்டு தாலியை வச்சுக்கிட்டு கம்பவுண்ட் வச்சுக்கிட்டு அதான் ஏசு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அவர் இஸ் எ யங் மேன். 30 வயது எப்படி இருந்திருப்பாரு, என்னை போல ஸ்மார்ட்டாக இருந்திருப்பார். ஹலோ, ஆமாம் இல்லையா, நீங்களும் அப்படி தான் இருக்கணும். அது வயசு சும்மா அதை நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பேர் சர்டிஃபிகேட் கிழிச்சு வீசி கொடுங்க, அதை குறிச்செல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்காதுங்க. ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யக்கூடாது, ஆமாம் செலிப்ரேட் பண்ணுறோம்லாம். எனக்கு எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும், அந்தந்த புகழ் தான் சொல்லுவாங்க, சிதா எங்கள் பர்த்டேனா 14 வயசுன்னா என்ன, என்னுடைய டேட்டை தான் சொல்லுவாங்க. 14 செப்டம்பர் 14 சொல்லுவாங்க, சித்தா 14 வயசு தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வயசு கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் இல்லையா, ஆமாம். அப்போ அது சொன்னோன்னே என்ன ஆயிடும், சொல்லுங்களேன், சின்னதாயிடும், குறைஞ்சிடும். ஆமாம் இல்லையா, அப்படிதான் இருக்கணும். ஊழியம் பெருசு, தரிசனம் பெருசு. வயசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடங்கி கிடக்க முடியாது, ஓடணும். அதான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதோடு ஓடணும். அப்போ நான் இன்ச்சினா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பின்னுக்கிறது வரணும். ஆமாம் இல்லையா, ஆட்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு வரணும். அப்போ புஷ்பா வரணும், அவன் புருஷனை கொண்டு வரணும். அதுக்கு பிறகு யார், அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு ஒரு பெட்டியில் ஏறி வரணும். ஆமாம் இல்லையா, ஆமாம். அப்போ நம்மெல்லாம் சேர்ந்து எங்கே போகணும், ஆமாம். அப்போ சாந்தமும் சொல்கிறாரு. என்ன சில பேர் யோசிப்பாங்க, நம்ம இப்போ நான் அந்த கிராம ஊழியர்களுக்கெல்லாம் போனால் என்னை பார்த்தா பயப்படுவாங்க. என்ன சென்னை பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறாரு இவர், என்னது, சில பேர் அப்படி தான் பேச மாட்டாங்க. ஜெபம் முடிஞ்சோன்னா அப்படியே கீழே குடிச்சிட்டு அப்படியே போவாங்க, 4 பேர் சேர்த்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ இந்த ஜனங்களுக்கு அவங்க அந்த ஏதாச்சும் ஒரு விண்ணப்பம் கேட்கணும், ஏதோ பேசணும்னு ஒரு ஆவல் ஒன்று இருக்கும். ஆனால் என்ன செஞ்சிருவாங்க, அது செய்ய விட மாட்டாங்க. அப்போ அது மாதிரி இங்கேயும் சீசர்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, கொஞ்சம் பேர் பேரியர் போட்டு அப்படி நின்றுட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். நமாவே இல்லையா. அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, இல்லை விடுங்க, என்னது, அவங்க என்னிடத்துல தான் வராங்க, உங்களிடத்துல அல்ல. அவங்க யார்கிட்ட வராங்க, என்னிடத்துல வராங்க. ஆகவே நான் சாந்தமான தாழ்மையமாக இருக்கிறேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கிறாங்க. உங்களுடைய சொல்ற உங்களுடைய நுகத்தை, உங்கள் பிரச்சனைகள்லாம் என்ன செய்யுங்க. அது நுகம்னா என்னது, அந்த மாட்டுக்கு மேலே அந்த வைப்பாங்களே, அது போல. அப்போ அந்த பிரச்சனையை என்ன செஞ்சிருங்க, நான் சுமக்க வந்திருக்கிறேன். ஒரு பிரச்சனைகளை தீர்வு காண நான் வந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதை என்னிடத்துல தான் கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்களிடத்திலே வைத்துக் கொண்டிருந்தால் நான் தீர்வு செய்ய முடியாது. அப்போ என்ன அந்த உனக்கு என்ன செய்ய வேண்டும். இந்த குருடனை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சாய்ஸ் கேட்கிறாரு. கற்றுக்கொள்ளுங்க, ஸ்டடி அவர்கிட்ட பண்ணுங்க, அவங்ககிட்ட கற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்யுது, மற்றவங்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்வு பண்ணுறது, அதுன்னு நமக்கு எல்லாம் ஜெபிக்கிற ஒரு ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். ஆமாவே இல்லையா, ஆமாம். அப்போ நம்ம யார் வந்து ஜெபத்தை குறித்து பேசையில் என்ன செய்யணும், ஸ்டாப், ஜெபம் பண்ணிடணும். சரியா, போங்க. அதுக்கு பிறகு என்ன செய்வி, நாமத்தினாலே இந்த மகளுக்கு இந்த பிரச்சனை விடுதலை கொடுங்க ஆண்டவர்னு சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதை விட்டு அதை ஃபுல்லாக கேட்டு வச்சுட்டு அதை அவங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க அப்படி போனோன்னு பாவம்
சொல்லிவிடாதீங்க. அப்படி இதெல்லாம் இங்கே அவுத்து விடுறது. அவுத்து விட்டோன்னா இந்த ஜெபம் கீழே கிடக்கும், மேலே போகாது. ப்ராக்டிக்கலாக பாருங்கள் சில விஷயங்கள். சரி, கற்றுக்கொள்ளணுமா? யாரிடத்துல? இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், என்னிடத்தில் அல்ல, என் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்ன காரியங்கள்லாம் செய்ய வேண்டும் என்பதை. ஆமாவே இல்லையா? அவர் 100% அவர் மனிதனாக இருந்தாலும் 100% அவர் தெய்வம். ஆமே. அப்போ அவரிடத்து தான் என்ன இருக்கு? ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வாரு? கற்றுக் கொடுப்பாரா? அப்பொழுது ஆமாம். அப்போ ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும். நம்முடைய ஆத்மா எப்படி இருக்க வேண்டும்? இளைப்பாறுதல் அடைந்திருக்க வேண்டும். ஸோ அதனால இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்வீங்க? பிரச்சனையோடு இருக்கிறீங்க, சத்துருவினால் போராட்டத்தினாலே அடைந்திருக்கிறது. இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க, இப்போ என்னோட ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. அவன் ராஜ்யத்தில் இருக்கிற பொழுது உங்களுக்கு என்னது? உபத்திரவங்கள், வேதனைகள், சஞ்சலம். இப்போ என் ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ நான் என்ன செய்யணும்? என் ராஜ்யத்தில் இருக்கிற உங்களை நான் எப்படி வச்சிருக்கணும்? எப்படி வச்சிருக்கணும்? சுகபத்திரமாய் வைத்திருக்கணும். உங்களை எப்படி வச்சிருக்கணும்? ஆசீர்வாதமாக வைத்திருக்கணும். எல்லா நன்மைகளோடு கூட என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராக வேதம் சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அவன் தீமை செய்கிறவனாக சுற்றி திரிகிற பொழுது இந்த பூமியில என் ஆண்டவர் நன்மை செய்கிறவராக இருக்கு. ஆகவே நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் அவரிடத்திலே கற்றுக்கொள்வீர்களானால் அவர் உங்களை நடத்துவார். சரியா? அல்லாது போனால் அவன் என்ன செய்வான்? இவர் நன்மை செய்கிறவர் போல அவன் என்ன செய்வான்? அவன் தீமை செய்கிறவனாக இருக்கிறான். அப்போ அவன் என்ன செய்வான்? நமக்கு தீமையை கற்றுக் கொடுப்பான். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு, துணிகரமாய் செய்வதற்கு அவன் அதை கற்றுக் கொடுப்பான். ஏன்னா அவன் இருளுக்கு உள்ளவன். அப்போ நம்முடைய சிந்தை இருளாக்கி நமக்கு உடனே ஒரு காரியங்கள் நடக்கும்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிடுவான். அவன் ஏமாற்றுக்காரன். அவன் இல்லையா? அவன் என்னது? வஞ்சகம் செய்கிறவன். அவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க எல்லாரும் என்ன செஞ்சிருங்க? என்கிட்ட வந்துருங்க, நான் என்ன செய்வேன்? ஓய்வு நாளைக்கு வர்ற நேரத்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? இளைப்பாறுதல் கிடைக்குது. அவங்க நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் வருகிற பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? இளைப்பாறுதல், ஒரு சமாதானம் கிடைக்குது. இங்கிருந்து போகிற நேரம் எப்படி இருக்கிறீங்க? ஒரு சமாதானத்தோடு தான் இருக்கிறீங்க. இன்றைக்கி அது நம்ம கொண்டு வரணும். சபைக்கு வந்தால் அப்படியே சில காரியங்களை நம்ம அப்படியே கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரிய கட்டுக்குள் இருக்கிற நீங்கள் அதை உடைத்து எறிய வேண்டும். எப்படி மாமிசத்தில் கட்டுண்டவர்களாக இருக்கிறீங்களோ அதே பிரகாரம் ஆவிக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. இது ஜெபிச்சாதான் நடக்கும், உபவாசம் பண்ணாதான் நடக்கும், அப்படி நல்லா நினைக்கக்கூடாது. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது. உபவாசம் இருக்க முடியுமா? இருக்க முடியும். நம்முடைய சரீரத்தை ஒடுக்க முடியுமா? ஒடுக்க முடியும். அப்போ அது கண்ட்ரோல்னஸ்க்கு நம்ம வரணும். நம்முடைய கண்ட்ரோல் வரணும். ஆவியிலே நம்ம கண்ட்ரோல் ஆக வேண்டும். இப்போ நீங்கள் இருக்கியா? உன் மகன்கிட்ட தான் கேட்கணும். ஏற்றுக்கொள்ளுங்க. இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஆத்மாவுக்கு என்ன வேணுமா? இளைப்பாறுதல். நம்ம ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஹெல்த்லியாக இருக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவலி, ஹெல்த்லி, ஃபினான்ஷியலி எல்லாவற்றிலும் நீங்கள் பிளஸ்ஸிங்காக இருக்கணும். சரியா? வாசிங்க யாத்திராகமம் 33:14 வாசிங்களேன். நான் முடிச்சிடுவேன் சீக்கிரமா. அவருடைய பிரசனம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. அதான் சமூகம் என்ன செய்கிறது? முன்பதாக செல்லும் இளைப்பாறுதல். அவருடைய சமூகம், அப்போ ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக இல்லாது போனால் நாம் என்ன செய்ய முடியாது? இளைப்பாறுதல் அடைய முடியாது. அவருடைய சமூகம் தான் அவர்களை கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய சமூகம் தான் நம்மளை பரலோக ராஜ்யத்துக்களை கொண்டு போகிறது. அவருடைய சமூகம் தான் நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது. அவருடைய சமூகம் தான் நமக்கு என்னத்தை கொண்டு வருகிறது? சத்தியத்தை வெளிப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிறது. ஒரு பூஸ்ட் இங்கே வர்றதுனால உங்களுக்கு என்ன உண்டாகிறது? அதனால என்ன செய்யணும்? பூஸ்ட் வேணும்னு. ஸோ அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சமூகத்தை தேவை. அதனால தான் மோசே சொல்ல, நீங்கள் வரலன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுபோல் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன செய்வா? அந்த பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது பிரசனமானது முன்னும் பின்னும் அவர்களை என்ன செய்தது? பாதுகாத்து நடத்தினது என்று வேதம் சொல்கிறது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுது. என்னாகும் 10:33 வாசிங்க.
அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு 3 நாள் பிரயாணம் போனார்கள். 3 நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்பதாக சென்றது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்தினார். பாருங்கள், அந்த அவர்கள் இளைப்பாறு பாருங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். ஆமாவே இல்லையா? அப்போ அப்படியே வைத்திருப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மேகம் என்ன செய்யும், அப்படியே மேலாக வர்ற நேரம் தெரியும், நாங்கள் இனி இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நாங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்தது அப்படின்னோன்னு. அப்போ என்ன நடக்கும், இவர்கள் புறப்படுகிற பொழுது அப்போ முன்பதாக என்னத்தை கொண்டு போவார்கள், உடன்படிக்கை கொண்டு போவார்கள். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு வருகிறவர்கள் நீங்கள் என்னத்தை கொண்டு வரணும், மேகம். ஆமே, உங்கள் ஆவியானவர் உங்களை எழுப்புகிறார். நீங்கள் என்ன செய்யணும், 10 ஆவியானவர் உங்களை எழுப்ப முடியும், இல்லைன்னா சபைக்கு வர்றதுக்கு எழும்பவே முடியாது, தூங்கி தூங்கி விழுவிக்க. ஆமாவே இல்லையா? அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள என்னன்னு கேட்டால் டக்குன்னு அவர் எழுப்புவார். இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ இருக்காது, இருந்தேன்னு என்ன நடக்கும், யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது என்ன செய்தான், போகாமல் முப்பரியிலே என்ன செய்தான், என்ன நடந்தது, பாவம் வந்தது. ஆமாவே இல்லையா? அப்போ அந்த அந்த யுத்தம் என்கிற இந்த காலத்துக்கு இங்கே நீங்கள் வராது வீட்டில் இருந்தீங்கன்னா பாவம் உங்களை மேற்கொள்ளும். ஆமே, நீங்கள் பாவத்தில் விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ளவன், எத்தனையோ சங்கீதங்களை எழுதினவன், ஆமே, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் செய்ய. அதுதான் மிக கவனம். அந்தந்த காரியத்தை அப்பப்போ செய்யலனா பாவம் நம்மை விழத்தடிவிட்டு. அதனால் வாலிபர்களுக்கு எச்சரிக்கிறது. இது தேவனுடைய ஊழியம், இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷம் தான், ஆனாலும் அவன் என்ன செய்வான், ஒரே ஒரு நிமிஷம் பாவத்துக்கு உட்படுத்தப்பட்டான். ஆமாம் இல்லை? அதுக்கு இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு தேடுகிறதாம். அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்கிறது, உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்கு இந்த வேத சத்தியம் என்ன செய்கிறது, உங்களுக்கு வழிகாட்டுது. அப்போ இன்றைக்கு நாங்கள் வாசிக்கிற மத்திய அதிகாரத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் ஆண்டவர் நான் பிரச்சனையோடு இருக்கிற பொழுது என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே யோசித்து பாருங்கள், அந்த அது எனக்கு நேற்று அது இது பண்ணுறேன்னு யோசித்தேன். ஒரு பெட்டி, உடன்படிக்கை பெட்டினா நம்ம சும்மா நினைக்கக்கூடாது. உடன்படிக்கை பெட்டிகள் என்னெல்லாம் இருந்துச்சு, மன்னா என்னம்மா, துடித்துக்கோள், ஆரோனுடைய கோள், கற்பனைகள், கட்டளைகள், அந்த இது இருந்துச்சு. அப்போ அது 3 என்ன செய்யுது, இந்த ஜனங்களுக்கு, ஆமே, புறப்பட்டு போகிற ஜனங்களுக்கு என்ன செய்ய நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, புறப்பட்டு உங்களுக்கு என்ன வேணுங்க, இளைப்பாறுதல் வேண்டும். இந்த ஜனங்கள் இளைப்பாறி தான் என்ன செய்யறாங்க, கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஆமாம் இல்லையா? 40 நாட்களிலே போயிருக்கலாம். ஒரு சில சூழ்நிலை நிமித்தம் என்ன ஆயிட்டு, 40 நாள் என்ன ஆயிட்டு, 40 வருஷம் ஆயிட்டு. அதனால இந்த 40 வருஷம் அவங்க புறப்பட்டு போகிற பொழுது காலநிலைகள் எல்லாம் பார்க்கிறார் ஆண்டவர். காலநிலைகள், சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்த பிறகு இப்போ என்ன செய்யலாம், இது புறப்படுகிற காலம். சொல்லுங்க, இது புறப்படுகிற காலம், தேவனை தேடுகிற காலம், ஆலயத்துக்கு வருகிற காலம், இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற காலம். அப்போ உங்களுக்கு இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவாங்க, புறப்படு. என்ன செய்யும், புறப்படு. அப்போ புறப்பட்டவொன்னே என்ன நடக்குது, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு இளைப்பாறும் ஸ்தலத்தை தேடுகிறதா. ஆமே, உங்களுக்கு என்ன செய்யணும், கட்டளை. இந்த பெட்டியை உருவாக்குற பொழுது மோசேக்கு சொல்லியிருக்கிறார், இதை போல பரலோகராஜ் அது உன்னுடைய காட்டி தான் சொல்ல, இது போல நீ செய்யன்னு சொல்லி. அது என்ன செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, ஆமேன், இளைப்பாறுதலுடைய ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்களுக்கு முன்பதாக கடந்து போ. அதுதான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட். ராமின் சொல்லுங்க, அவருடைய பிரசனை தான் உங்களை என்ன செய்யும், அது சபைக்கு வர்றதா இருக்கலாம், வேலைக்கு போ. அதனால தான் அதிகாலை வேலையில் என்ன செய்யணும், அவரை தேட வேண்டும். அதிகாலை வேலையில் எங்கே என்ன செய்ய வேண்டும், தேடணும். எப்படி தேடணும், எப்படி தேடணும், வாயை கொப்பிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணக்கூடாது. நல்ல கண்ணெல்லாம் கழுவிட்டு போய் பைபிளை வாசிக்கணும். வாசிக்க தொடங்கணும். சரியா? அப்போ அவரை என்னது, அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் வாசித்த பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணினீங்கன்னா உங்களுடைய ஜெபத்தில் ஒரு மாறுதல் வரும். அல்லாது போனால் அதே தான் ரொட்டீன் தான். அப்படின்னு ஆண்டவரே, இன்னை நாள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே,
ஆண்டவரே ஆசிரிங்க, அப்படி போனை பார்க்குறது, ஆண்டவரே ஆசீர்வதிங்க, சொத்து இப்படியெல்லாம் இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு, எல்லாம் நித்திரையாக இருக்கிற நேரம் நீ என்ன செய்யணும்? அதிகாலை அப்போ அவங்களும் என்ன செய்யணும்? ஆமாம், ஜெபங்கள் ரகசியமாக இருக்க வேண்டும். அதுதான் கவனம். நம்ம ஜெபம் சாட்சியும் கவனமாக இருக்கணும். ஒரு சாட்சி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த சாட்சி என்ன செய்யும்? மீண்டும் அவர்களை போய் பள்ளத்துக்குள்ள தள்ளும். அதனால நம்ம உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் எல்லாருக்கும் முன்பதாக சொல்லக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காரியம் ஒருத்தருக்கு நடந்துருச்சு, நம்ம அதை சொன்னோம்னா திருப்பி அந்த காரியம் அவர்களோடு போராடும். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? பின்மாற்றம் அடைவதற்கு அது ஒரு ஏதுவாக இருக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் நம்ம கவனமாக என்ஜாய் பண்ண வேண்டும். சரியா? அப்போ தான் நான் பார்ப்பேன் எல்லாம். அப்போ தான் நான் கேட்டேன், ஆமாம் பிரதர் அப்படின்வாங்க. அதனால் யாருமே என்னது ஜெபிக்கிற நேரத்தை என்ன சொல்லக்கூடாது? ஜெபித்த காரியத்தை சொல்லக்கூடாது. ஆமாவே இல்லை, அது தேவனுக்கு உங்களுக்கு இருக்க உடன்படிக்கை. அதை நீங்கள் வெளியில் மக்கள் மத்தியில் சொல்கிற நேரம் குணசாலி அவன் கேட்டுட்டு இருக்கான். அதனால சொல்கிறார், அவர் பிரச்சனை என்ன செய்தான்? உடன்படிக்கை பெற்று என்ன செய்தான்? உங்களுக்கு என்ன செய்தான்? இந்த வேத சத்தியம் என்ன செய்து? உங்களுக்கு இளைப்பாறுதலின் வார்த்தையை தேடி கொடுக்கிறது. இந்த வார்த்தையை வாசித்து பலப்படு. ஆபத்து வேலை என்னை கூப்பிடு, நான் உனக்கு மறுத்தர கொடுப்பேன். சந்தோஷமா இருக்கும். என்னை நோக்கி கூப்பிடு, எட்டாத காரியங்கள் உனக்கு செய்வேன். உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா. இவைகளெல்லாம் என்னது? நமக்கு இளைப்பாறுதலின் வார்த்தைகள். நம்மளால செய்ய முடியாது. ஆமாவே இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? இந்த வசனத்தை நீங்க விசுவாசிச்சோன்னே இந்த வசனம் என்ன செய்யும்? உங்களை பலப்படுத்தும். ஆமாங்க, அதுதான் மிக முக்கியம். 5:14 வசங்க. சொல்றாங்க, அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருக ஜீவனானாலும் உன் வாசலில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் இளைப்பாற வேண்டும். சொல்றாங்க, கட்டளையாய் சொல்லுகிற பாகமத்தில் கட்டளையாய் சொல்லுகிறார். அப்ப எல்லாருக்கும் இளைப்பார். நம்ம சபைக்கு எப்படி வரணும்? எல்லாரும் குடும்பமாய் வரணும். ஆமாவே இல்லையா? அதுதான் சொல்றாங்க. அதுதான் இல்லை மகன். 7வது நாள். 6 நாட்கள் நீங்க என்ன செய்யலாம்? எது வேணாலும் செய்யலாம். ஆமாவே இல்லையா? அந்த 7வது நாள் என்னது? இந்த ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அந்த 6 நாட்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி என்ன செய்கிறார்? 7ஆம் நாள் ஓய்ந்து இருக்கிறார். அந்த நாளை பரிசுத்த நாளாகவும் அது ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக வைத்திருக்கிறபடினாலே கட்டளை நியாயப்பிரமாணம் எழுதுகிற பொழுது அங்கே எழுதுகிறார். இப்போ மோசே அதை எழுதுகிறார். என்ன வாசிமாக? 7வது நாள் கர்த்தருடைய ஓய்வு நாளில் நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்குன்னு ஒரு ஓய்வு நாள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த நாளில் நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். நீங்கள் வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர் ஓய்ந்திருப்பார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போ அவர் இங்கே வந்து என்ன செய்கிறார்? அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தை என்ன செய்ய வேண்டும்? அதிகரிக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதித்து, அவரை பாடி, அவரை மகிழ்வித்து, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பேசுகிற பொழுது அப்போ என்ன நடக்கும்? இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். ஆமாவே இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டு அந்த என்ன செய்வாங்க? சில வீடுகளில் இந்த நாட்கள் எல்லாம் இல்லை. அந்த நாட்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஓய்வு நாள் அன்னைக்கு என்ன செஞ்சிடுவாங்க? பிள்ளைகள் எல்லாம் எங்கே இருந்தாலும் என்ன செய்யணும்? வந்துடணும். வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? அப்பா அம்மாவோட குஷியாக இருந்து சாப்பிட்டு அந்த நாள் முழுக்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்பா அம்மாவை திருப்திப்படுத்தி அவளோட சாப்பிட்டு என்ன எவ்வளோ சம்பாதித்தாலும் என்ன செய்வாங்க? அப்பாவிடத்திலே அம்மாவிடத்திலே ஒரு 10 பைசா வாங்கிட்டு போனால் அது அவங்களுக்கு ஆசீர்வாதம். அதெல்லாம் அந்த நாட்கள் இருந்துச்சு. இப்போ எல்லாம் போயிடுச்சு. காசானோன்னு அப்படி காசா? என்ன காசு? வீட்டிலே தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்னது காசு? சரி, என்ன என்ன 100 ரூபா அனுப்பியிருக்கிறேன். என்னதுக்கு அந்த 100 ரூபா? புரியுதா? அப்போ இன்னைக்கு என்ன? அன்பு தனிந்து போயிருச்சு. அன்பு இன்னைக்கு என்ன ஆயிட்டு? அதனால ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்களாம் அன்பில் வளரும். அதுக்காக தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு சரி பண்ணுறாரு. அப்போ தான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சரியா? உலகத்தார் போல நம்மளும் அந்த வேஷம் தரித்துக்கிட்டு இந்த வேஷம்லாம் தரிக்கக்கூடாது. இருந்தால் ஒரே மாதிரி இருக்கணும். யாருக்கு?
ஹாப்பியாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஹெல்த்துக்கு என்னது பெரிய ஒரு மெடிசன் என்ன சொல்லுங்க? சிரிப்பு. சிரிச்சா என்ன ஆகும்? என்னம்மா? நீ என்ன கிளவியா? நவையாரா நீ? மேரி சொன்னாங்க என்னம்மா? நான் ரத்தம் சுத்திகரிக்கும். இல்லைன்னா என்ன ஆகும்? ரத்தம் என்ன ஆயிரும்? அப்போ அது என்ன ஆயிரும்? அதனால தான் இந்த நிறைய விஷயங்கள்லாம் குறையிடணும்னு சொல்கிறாங்கல்ல. சரி வாசிங்க மக. 7ஆம் நாளோ எச்சரிக்கிறார். அந்த நாள் என்னது? ஓய்வு நாள். அது ஆண்டவருடைய நாள். அந்த நாளை நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. அங்கங்கே போய் நிற்கக்கூடாது. அன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? உயிரே போனாலும் உருண்டை அடித்து வந்து என்ன செய்யணும்? சபையில் தான். அங்கே சபையிலேருந்து கல்லறைக்கு போனாலும் பரவாயில்ல, வேற எங்கேயும் நிற்கக்கூடாது. அதிலே சொல்கிறார், நீ மட்டும் இல்லை மகள்மார்கள் வேலைக்காரங்க நிப்பாட்டிக்கு வச்சுட்டு வரக்கூடாது. நீங்கள் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வரோம், நீங்கள் வெங்காயமெல்லாம் வெட்டி வைங்க, நான் வந்து என்ன செஞ்சிடறேன், கடாயில் போட்டு எடுத்துறேன்னு நிற்க வைக்கக்கூடாது. அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களும் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமீன். அங்கே அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். சபைக்கு வர்ற நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. எருது மாடாக இருந்தாலும் கழுதையாக இருந்தாலும் கொண்டு வந்து கட்டு. ஆலயத்தில் என்ன செய்யணும்? கோழியாக இருந்தாலும் ஓரத்தில் கட்டி வைங்க. இது ஏன் என்ன சொல்கிறாரு தெரியும்? இப்போ நான் சொல்கிறேன் ஏன் இப்படியெல்லாம் சொல்கிறாருன்னா, அப்படி ஏன் சிஸ்டர் வரல? கோழி கொஞ்சம் வளர்க்குறேன்னா ஏன் நரி பிடிச்சிட்டு போயிடுன்னு சொல்லி நான் வீட்டில் இருந்துட்டேன். அல்லேலூயா. மாடு தானே, ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய, அவரும் அத்தானும் வேலைக்கு போயிட்டார். அப்புறம் நான் தான் போயிட்டு புல் எடுத்தேன். புரியுதா? அதனால சொல்கிறாரு, இந்த சாக்கெல்லாம் சொல்லாத. என்னது? ஆமாம், வேலைக்காரியை விட்டுட்டு வர்றது தெரியுதா? அதனால சொல்கிறார், நீ என்ன செய்ய, இதெல்லாம் ஒரு சாக்கு போக்கு. நான் அது அம்மா அன்னைக்கு என்ன செய்ய, அன்னைக்கு காலையிலேருந்து அவனுக்கு காக்கா வளர்க்குறேன்னா, அப்போ காக்காவுக்கு காலையிலே எழுப்பி என்ன செய்கிறேன், பழைய கஞ்சை ஊற்றிட்டு உட்காந்துருப்பேன். அப்படிங்க. அதனால சொல்லுவேன், தெரியுது ஆண்டவருக்கு, நல்லா தெரியுது. நம்மளை குறித்து ஆண்டவர் ஏட்டு சிட்டு தெரிஞ்சு வச்சுக்க. அதனால சொல்ல எல்லாத்தையும் என்ன செய்யணும்? கொண்டு வந்து இந்த ஓரத்தை கட்டி விட்டு என்ன செய்யணும் தெரியுமா? அவைகள் ஆராதிக்கும். அவைகளுக்கு விசேஷ ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவைகளின் படியே தானே. மனுஷன் மட்டும்தானே சீர்கட்டு போயிருக்கிறான். எந்த நாயாவது பூனையை கல்யாணம் முடிச்சிருக்கான்? எந்த குதிரையாவது கழுதை அழகா இருக்குன்னு சொல்லி லவ் பண்ணுதான்? சொல்லுங்க. யானை பெருசா இருக்குன்னு சொல்லி பூனை போயிட்டு என்னது லவ் பண்ணுதா? சொல்லுங்கண்ணே. யானை பூனை பொருத்தம் நல்லா இருக்கு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சொல்லுதா? மக, நீ இளைப்பாறுவது போல வேலைக்காரன் என்ன செய்யணும்? இளைப்பாறணும். எல்லாருக்கும் தானே கொடுக்குறாரு. இளைப்பாறுன்னு சொல்றாரா? உங்களுக்கு மட்டும் அப்படின்னு என்னது? எல்லாருக்கும் இளைப்பாறுதல். உன் பறவைகள், மாடுகள், இவைகளுக்கு நீ கற்றுக்கொடு இளைப்பாறுதல். ஆமே. அப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் சபைக்கு கொண்டு வந்து நடத்தணும். அவங்களெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமே. சபையில் வந்து அமர்ந்திருந்து சத்தியத்தை கேட்கப்பவே அவங்க என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். சிறு வயசுலே என்னது, நம்ம என்னதான் கற்றுக் கொடுத்தாலும் சபையில் வந்து அவங்க அதை உட்கார்ந்து கேட்டாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விதை என்ன செய்யும்? அவர்களுக்குள்ளே விழுந்துடும். ஆமா இல்லையா? அதனால சொல்கிறாரு எல்லாரும் வாங்கன்னு. ஏன்னா உபாகமம் 5:14 வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:56 வாசிங்கம்மா. சொல்றார், தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல்ல வார்த்தைகள் எல்லாமே ஒரு வார்த்தையாவது தவறி போகவில்லை. வராமின்னு சொல்லுங்க. நாங்கள் தவறி போனாலும் கர்த்தருடைய வார்த்தை தவறி போகாது. ராஜாக்கள் புத்தகத்துடைய சாலமோனுடைய நாட்களிலே எழுதுகிறார். வாசி மகன் ஒரு முறை வாசி முடிச்சிடலாமா? தாம் வாக்கு தத்தம், ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த புத்தகம் என்னது? வாக்கு தத்தத்தின் புத்தகம். ஆமாவில்லையா? இதுல தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது, வாக்கு தத்தங்கள் இருக்கிறது, சுகமளிக்கும் காரியம் எல்லாம் எல்லாமே எல்லா கேட்டகரியும் இந்த புத்தகத்தில் இருக்கு. நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டிய எல்லாமே இருக்கு. சயின்ஸ் படிக்க வேணாலும் படிக்கலாம், மேக்ஸ் படிக்கிறனா படிக்கலாம்,
வேறு என்ன? இன்ஜினியருக்கு படிக்கணும் படிக்கலாம். வேறு என்னது சொல்லுங்க? என்னம்மா? என்ன? டாக்டருக்கு படிக்கலாம், மெடிசன் படிக்கலாம். வேறு என்னம்மா? எல்லாம் என்னம்மா சொல்கிற பயமாக இருக்குது. ஆமாம், எல்லாமே இதுக்குலேருந்து தான் தோண்டி எடுக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்டதை கையில் வச்சுக்கிட்டு வாசிக்கிறதே. ஆனால் சொல்கிறாரு வாசிமகன், தாம் வாக்கு தத்தம் பண்ணின படியெல்லாம் இல்லை பாருங்க, அவர் தான் தம்முடைய ஜனமாகிய தாசனாகிய மோசையை கொண்டு நல்ல வார்த்தைகள் எல்லாம் தவறி போகும். அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? பாகமம் 5:14 படி நம்ம நடந்தோம்னா 1 ராஜாக்கள் 8:56 படி சாட்சி சொல்ல முடியும். ராமன் நம்ம அப்படிதான் சொல்லணும். இப்போ பாருங்களேன், இப்போ சாட்சி சொல்ல வந்து என்ன சொல்லணும்? இதுதான் சாட்சி. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் என்ன செய்ய, ஒரு வார்த்தை கூட என்னது கீழே விழலை. சொன்ன வாக்கு தத்துவங்களை என்ன செய்தாரு? எனக்கு நிறைவேற்றினார், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார், இன்னும் நிறைவேற்றுவார். அப்படி நம்ம அப்படிப்பட்ட சாட்சிகளை தான் கொண்டு வந்து இங்கே சொல்லணும். ஆமாம் இல்லையா? அவரை குறித்த சாட்சிகளை சொன்னால் தான் தேவநாம மகிமைப்படும். அநேக ஜனங்கள் விடுதலை ஆவார்கள். நீங்கள் கொண்டு வந்த சாட்சிகள் பாருங்கள், அருமையான சகோதரி லதா சொன்ன சாட்சிகள் அநேகருக்கு பெரிய ஒரு என்னது யோசிச்சு பாருங்கள். அந்த மகன் அவன் யோசிக்கல, பெரிய இதாக இருக்குது. ஆனாலும் என்னது, தேவன் என்ன செய்கிறார்? ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு என்ன செய்வார்? வேதங்களை என்ன செய்வார்? இப்போ அவன் வேதையா இல்லை, அவன் என்னது? அவன் ஞானியாகிறான். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஞானவான்களாக தான் இருப்பார்கள். நாங்குமா அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஏய் நீ முகத்தை பார்த்து என்ன செய்யாத, இடம் போடாத, நான் என்னத்தை பார்ப்பேன்? இருதயத்தை பார்ப்பேன். என்னுடைய தாயுடைய இருதயம், அவனுடைய தகப்பனுடைய இருதயம். இந்த பிள்ளையை குறித்து எவ்வளோ பாரம் இருந்திருக்கும். இன்றைக்கு அவங்க நடந்து வராங்க, நாகர்கோயில் நடந்தால் வந்து எங்கே தான் அப்படி தான் பஸ்லையா? சரி சரி சரி, நடந்து வந்தேன்னு சொல்லுங்கள். என்ன சாட்சி சொல்லணும்னு வந்திருக்கீங்களே இன்றைக்கி இல்லை சாட்சி நாளையில். ஆமாம், சரியா? கடைசி ஒரு வார்த்தை வச்சுக்குமா? 2 நாளாகும் 14 வச்சுங்க மகன். அந்த வருஷங்களில் தேசம் அப்போ பாருங்க, கர்த்தர் எனக்கு கட்டளை, அவ இளைப்பாறுதல் என்ன செஞ்சார்? உங்களுக்கு கட்டளை கொடுத்து இருக்கிறார். சரியா? அன்பான பிள்ளைகளை கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் எப்போ கட்டளை கொடுத்தாரு? எப்போ அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி இருக்கிறீங்களோ அப்போவே உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுத்துட்டாரு. ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு மனுஷன் பெரிய ஒரு பாரத்தை தூக்கிட்டு நடந்து போனான். ஐயோ பாரத்தை தூக்கிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கான், அவனோட வண்டியில் ஏற்றிக்கிட்டானா. அப்போ வண்டியில் ஏற்றுனா வண்டியில் இருந்து தற்செயமாக அப்படி திரும்பி பார்த்தானா, இவன் வண்டியில் இருந்துக்கிட்டே என்னது மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடப்பாவியோ, இந்த மூட்டை பாருன்னு சொல்லி தானேடா அது என்னது ஒன்றே ஏற்றுனேன், அப்பையும் நீ என்ன செய்கிற? அப்படி தான் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? தலை மேலே இல்லை, தலை மேலே வச்சுருந்தா கூட ஆண்டவர் அப்படி தட்டி விட்டுருவார். இது உள்ளுக்கு எடுக்கவே முடியாது. எடுத்து மூளை இருக்கா, மூளை அது மூளையோடு பிச்சுக்கிட்டு வரும். வாசி மகன் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். உங்க எல்லாருக்கும் என்னது? இன்னைக்கு தான், இனிமே தான், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஆல்ரெடி என்னது ரெஸ்ட் கொடுத்துட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எப்ப ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே என்னது அதை எழுதி வச்சுட்டார், பதிவு பண்ணிட்டாரு. இதை பதிவு பண்ணுங்க, என் ஜனங்களுக்கு நான் என்ன செய்யறேன்? நான் இளைப்பாறுதல் போல என்னது எனக்கே ஒரு இளைப்பாறுதல் தேவை என்று சொன்னால் இந்த ஜனங்களுக்கு வேண்டுமா வேணாமா? அப்போ அந்த இளைப்பாறுதல் நாளில் என்ன செய்யணும்? அந்த ஓய்வு நாளை அனுசரித்து என்ன செஞ்சிடணும்? எனக்கு நன்மை செய்யணும். உண்டாக்குனவர், அவர் சாயலாக உண்டாக்குனவர் என்னை இவ்வளோ ஆசை வைத்திருக்கிறாரே. அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த நாளில் அவரை போய் நான் மீட் பண்ணணும். ஆமாம் இல்லை? இப்போ நீங்கள் அதுதான் வாரீங்க. நீங்கள் என்னது வேறு சாயலாக உண்டாக்கப்படபடினால தான் என்னது அவர் இல்லை, அவர் சாயல் இருக்கிறது. இப்போ இங்கே வர்றீங்க யாரு? அவரை காண முடியாது, அவர் சாயலாக இருக்கிறீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுதான் ரகசியம். இதெல்லாம் விட்டுட்டு அங்கங்கே போய் நிற்கிறது. சரியா? அதனால என்ன செய்கிறாரு? அந்த ஜனங்களை என்ன செய்யணும்? அந்த ஓய்வு நாள் அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ரெஸ்ட் கொடுக்கணும். 6 நாள் என்ன செஞ்சாங்க? அப்போ 7ஆம் நாள் என்ன செய்யணும்? ரெஸ்ட் கொடுக்கணும். என்னது சும்மா ரெஸ்ட் கொடுக்க முடியாது. என்ன செய்யணும்?
அவங்களை க்ளீன் பண்ணணும். ஆமாம் இல்லையா? வசனத்தின் மூலம் என்ன செய்யணும்? ஒரு 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 என்னது, ஒரு காரோ ஒரு பைக்கோ கொண்டு போயிட்டு சர்வீஸ்க்கு கொடுத்தா என்ன நடக்கும்? அது கழுவி என்ன செய்வாங்க? பழசெல்லாம் மாற்றி எல்லாம் அந்த மாதிரி உங்களை இங்கே என்னது, இங்கே ஒரு மெக்கானிக்கல் நடக்கிறது, மெக்கானிசம் நடக்கிறது. உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற சில காரியங்கள் இன்னமும் அது என்ன எடுத்துக்கிறாங்க, கசப்புகளை எடுக்கிறார். தேவையில்லாத யோசனைகள், கசப்புகள், மற்றவங்களை குறித்து குறை சொல்லி, இதெல்லாம் என்னது? அது அந்த வாகனத்துக்கு என்ன ஆகும்? இப்போ வாகனம் போய்கிட்டு இருக்கு, அது ஒரு மாதிரி படபடன்னு போனால் எப்படி இருக்கும்? மற்றவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். அது மாதிரி நமக்கு இருக்கிற சில காரியங்கள் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். குடும்பத்திற்கு நீங்கள் ஒரு ஆள் முகத்தை வச்சுக்கிட்டு எரிச்சலாக இருந்தீங்கன்னா அந்த முழு குடும்பத்துக்கு என்னவாக இருக்கும்? பிசாசின் கிரியைகள் இருக்கும். டக்குன்னு கோவம் வரும், சண்டை வரும், சாமான தூக்கி போட வரும், இதெல்லாம் வரும் தெரியுமா? அதனால எந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த சரீரத்தை இளைப்பாறுதலாகவே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த சரீரத்தை ஆண்டவர் உருவாக்கியிருக்கார், இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும் என்று. அப்போதான் அது என்ன நடக்கும்? எல்லாமே சரியாக நடக்கும். ராமின் சொல்லுங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் நாடிகள், நரம்புகள், சதைகள். அன்றைக்கி யாரும் ஒரு சிஸ்டர் வந்தாங்க, அப்படியே நின்றுக்கிட்டு உட்காந்து இருக்கணும். அந்த கால் பக்கம்னா பயங்கரம். அது மாதிரி நம்ம ஒரே நின்றுக்கிட்டு இருந்தால் கூட என்ன நடக்கும்? ஏன்னா எல்லாம் ஃபிக்ஸிங். இந்த கை கால் இதுக்கெல்லாம் என்னது, நரம்புகள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆமாவே இல்லையா? சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும். எஸ் நோ. அப்போ அதெல்லாம் என்ன செய்யும்? செயல்படணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த சரீரத்தை, அதுதான் நைட்டுக்கு நமக்கு தூக்கமெல்லாம் கொடுக்குறோம். நம்ம தூங்கும். நேற்று படுக்கிற நேரம் சிஸ்டர் 2 மணி ஆச்சு, தூங்குவேன், எல்லாம் நான் தூங்குவேன். தூங்கி காலையில் எலும்பு ரொம்ப நாள் என் வாயில் தேவையில்லாத வார்த்தை வரப்போகுது. ஆமாம், ரெஸ்ட் எடுங்க. என்ன செய்யணும்? அதை போட்டு சுரண்டுறது, இதை போட்டு பண்ணுறது. ஆமாம், என்ன இந்த தெரியுமா? இந்த உடம்பு அவ்வளோ ட்ரகல் ஆகும் தெரியுமா? அவ்வளோ ட்ரகல் ஆகும். ஏன்னா அதோடைய காரியத்தை செயல்படுத்த முடியாமல் போயிடும். இப்போ நீங்களே வச்சுக்கிட்டுங்களே, ஒருத்தரோட கொஞ்சம் நேரம் தான் பேச முடியும். பேசிக்கிட்டே இருந்தா, ஆமாம் சிஸ்டர், ஓ சிஸ்டர், ஆமாம் சிஸ்டர், அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே கதவு வருங்க. அப்படி அந்த சிஸ்டர், தண்ணி இருக்கா சிஸ்டர் கொஞ்சம் கொடுங்க அப்படின்வாங்க. மகளை உனக்கு தண்ணியெல்லாம் உனக்கு அசைக்கு கொடுக்கணும். ஆமாம் இல்லையா? அப்போ என்னது, இந்த உடம்பு என்ன செய்யாது? அன்ரெஸ்ட் ஆயிரும். அப்போ ரொம்ப என்ன ட்ரபிள் ஆகும். அது மாதிரி நீங்கள் நேரத்துக்கு போய் சாப்பிட்டு படுத்தோன்னே ஸ்டார்டிங் த ஒர்க். ராமின் சொல்லுங்க, இந்த மூளை இப்போ நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யும் தெரியுதா? அந்த ஃபோனில் நீங்கள்லாம் சேவ் பண்ணுறீங்களே, அது என்னது? அது என்னம்மா? இந்த ஒவ்வொன்றையும் சேவ் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா? என்னது? ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்களே, அது மாதிரி இந்த மூளையில் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதெல்லாம் என்ன செய்யணும்? இப்போ ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்வீங்க? அடிக்கிற நேரம் என்ன செய்வீங்க? ட்ரெஸ் எல்லாம் எப்படி அடுக்குவீங்க? என்னமாக? என்னம்மா? தனித்தனியாக என்ன செய்யணும்? அப்போ தான் என்ன செய்யலாம்? எடுக்க வசதியாக இருக்கலாட்டி அள்ளி போட்டு அழுகு வந்துடணும். சில நேரங்கள் அப்படி எடுக்கிறோன்னா எல்லாம் விழுகும். அப்போ என்ன செய்யணும்? அப்புறம் இப்போ நானா ஒரு பெனியன் இங்கே இருக்குது, சரி சைட் இங்கே இருக்குது, அப்படி அந்த மாதிரி எல்லாம் என்னது, இந்த நைட்டில் எல்லாம் ஸ்டோர் ஆகும். சரியா? அப்போ ஸ்டோர் ஆகுனதுக்கு பிறகு நீங்கள் காலையில் எழும்புகிற நேரம் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ராமின் சொல்லுங்க, அந்த நாள் கிருபை புதிதாக இருக்கிறது. ராமின் சொல்லுங்க, இப்போ அடுத்த நாளுக்கு உங்களை என்னது ஃபுல் ரெஸ்ட் ஆனது கூட அடுத்த நாள் என்ன செய்ய முடியும்? அவன் இந்த மூளையில் எவ்வளோ சேகரிக்கலாம் தெரியுமா? இப்போ கம்ப்யூட்டர்லாம் சேகரிக்கிறாங்க ஒரு அளவுக்கு தானே. அதுக்கெல்லாம் என்ன இருக்குது? கம்ப்யூட்டரில் என்ன இருக்குமா? இந்த ஸ்பேஸுக்கு என்ன சொல்லுவாங்க? என்னம்மா? ஸ்டோரேஜ் அவ்வளோ இருக்குது. இதுக்கு அப்படி இல்லை, சாகிற வரைக்கும் ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அதனால என்ன செய்யணும்? சிலவற்றை நம்ம என்ன செய்யணும்? எடுத்துடணும். அம்மாவில் அப்போ தேவையில்லாதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறீங்க. இப்போ வைக்கிறீங்க பாருங்க, ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சுக்கிட்டே வாரீங்கன்னு வச்சுக்கிறீங்களேன், எல்லாத்தையும் கிச்சனில் அவங்க இங்கெல்லாம் அவங்க கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ தேவையில்லாதது என்ன செய்வீங்க? இது கொஞ்சம் இருக்கட்டும், அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யணும்? அதை எடுத்துட்டு புதுசு வைக்கணும். ஆமாவே இல்லையா? அப்படி தான் இந்த மூளை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். சரியா? அதை தான் கம்ப்யூட்டர் மூலம் வச்சுருக்கா. அதுதான் கம்ப்யூட்டர் என்ன செய்யுது? எல்லாத்தையும் கணக்கு அது சேவ் பண்ணுறது, இதை வைக்கிறது ஃபுல்லாக காட்டும், சிகப்பு கலராக காட்டும். அப்போ தான் நமக்கு என்னது ஃபுல்லானது நமக்கு வாந்தி சிகப்பாக வரும். ஆமாம் இல்லையா? கண்ணெல்லாம் புரியுதா? ஏன் கண் சிவப்பாகுதுன்னு? ஏன் கண்ணு சொல்லுங்கள். இது உள்ளுக்கு தாங்கி கொள்ள முடியாட்டி என்ன ஆகும்? கண்ணு ரெட் ஆகிரும். ஆமாவே இல்லையா? இப்போ நம்முடைய இந்த அதை இது வாசிங்க, ட்ரெஸ்ஸிங்க வாசிங்கன்னா உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நம்முடைய சரீரத்தை வாசிப்பாங்க, இங்கே வாசி போயிடும். பாருங்களேன், கட்டளை இட்டுட்டாரு. அப்போ இந்த வருஷம் யுத்தம் வராது. அப்போ சொல்லுங்க 2026
என்னது பிரச்சனை வராது. நம்ம வீடு எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும். சொல்லுங்கள் சந்தோஷம். இப்போவே நீங்கள் எழுதி வச்சுக்கிறோம், சரியா? ஆமாம், அதை என்ன செய்யணும்? கீப் அப் பண்ணணும், சரியா? 20-30 வாசிங்க மக. 2 நாளாகும். இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யபாரம் அமெரிக்கையாக இருந்தது. ராபின் சொல்லுங்க. இங்கே ஆசாவின் நாட்களிலே அங்கே தேசத்துக்குள்ள எப்படி இருந்தது? அமெரிக்கையா. அமெரிக்கன் என்னது? அமைதியலாக இருக்கணும். நம்ம வீடு எப்படி இருக்கணும்? அப்போ நம்ம என்னத்தை இழந்திருக்கிறோம்? என்னத்தை இழந்திருக்கிறோம்? இளைப்பாறுதல். அப்போ அது அப்போ நமக்கு என்ன, நம்ம என்னென்னலாம் கேட்குறோமே, இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? இளைப்பாறுதல் கொடுத்தா போதும். நமக்கு எல்லாம் என்னது? அவைகள் எல்லாம் கிடைச்ச மாதிரி. அமாவில்லை, அதெல்லாம் விட்டு அதை கேட்குறது, இதை கேட்குறது. அப்போ இதெல்லாம் கேட்குறதுனால நமக்கு என்ன உண்டாகிறது? இப்போ நம்ம தேவையில்லாமல் தானே, இப்போ நம்ம ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னு நம்ம கேட்குறோம். கேட்டோன்னே நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு என்ன சிஸ்டர் வாங்கலாம்? இஎம்ஐ என்ன இஎம்ஐயா? இஎம்ஐ என்ன? எனக்கு அதெல்லாம் நம்ம வாயில் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு கொண்டு வந்து பெருசாக வச்சுட்டு எல்லோரும் கூப்பிட்டு வந்து காட்டுறது. டிவி ஒன்று வாங்கியிருக்கோம். அவர் மாத கடைசியில் ஒருத்தர் வந்து நிற்பான். அவன் வந்து தட்டுறதுக்கு இவன் கூட்டிகிட்டு ஓடி போயிடுவான். இளைப்பாறுதல் இல்லை. அது கட்டி முடிக்கிற வரைக்கும் ஆசை தான். வாங்கிடுவோம் தான், கார் தான் வாங்கிடுவோம் தான். அன்பான பிள்ளைகளே, எது நமக்கு வேணுமோ அதை நமக்கு முடிஞ்சால் வாங்கிட்டு என்ன செய்யணும்? பேசாமல் இருந்துடணும், இல்லையா? இல்லாட்டி நமக்கு என்னது? கடைசி வரைக்கும் என்ன கிடைக்காது? இளைப்பாறுதல் கிடைக்காது. ஆகவே ஆசாவி நாட்கள் இளைப்பாறுதல், யோசபாத்தின் நாட்கள் இளைப்பாறுதல். சாலமோன் காலத்தில் என்ன இருந்தது? அவன் ஒரு வார்த்தையாவது ஆண்டவர் மோசே மூலம் சொன்ன வார்த்தை ஒன்றும் நிறைவேறாமல் இருக்கிறது. அதனால நீங்கள் என்ன சொன்ன? உபாகமம் 5:14 படி ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும். எப்படி? குடும்பமாக வந்து என்ன செய்ய வேண்டும்? அனுசரிக்க வேண்டும். என்னாகும்? 10:33 படி உங்களுக்கு இளைப்பாறுதலை தேடி கண்டுபிடிக்கும்படியாக உடன்படிக்கை பெட்டி எப்படி போகிறது அதுபோல இந்த வேத சத்தியம் உங்களுக்கு. நீங்கள் இதை தேட என்ன நடக்கும்? அன்னைக்கு உடன்படிக்கை பெட்டி தேடியவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தது. நீங்கள் இந்த சத்தியத்தை தேடுவீர்களானால் இதற்கு உங்களுக்கு என்னது? அநேக இளைப்பாறுதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னென்னலாம் வேணுமோ எல்லாவற்றையும் வைத்திருக்காங்க. ஆகவே தான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீ வரவாட்டி நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டேன்னு சொன்னோன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை என்னுடைய சமூகம் உனக்கு என்னத்தை கொடுக்கும்? இளைப்பாறுதலை கொடுக்கும். The presence of God. ஆமென். அப்போ நமக்கு எப்பொழுதுமே என்ன தேவை? இளைப்பாறுதல். சொல்லுங்க, ஆண்டவரே இந்த 21 நாட்கள் தேவ சமூகத்தில் இளைப்பாறுதல் உங்களுக்கு என்னது? பெற்றுக்கொள்வீர்கள். பெற்றுக்கொண்டதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு தெரிய மாட்டேங்க. சில விஷயங்கள் நமக்கு என்னது? தெரியாது. ஆமாவே இல்லையா? ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இது இன்னைக்கு நேற்று அல்ல. மனுஷனை உண்டாக்கி முடித்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஒரு இளைப்பாறுதல்ங்கிற ஒரு சப்ஜெக்டை ஆண்டவர் கொண்டு வந்துட்டாரு. ஆமாவே இல்லையா? அப்போ நாம் என்ன செய்கிறோம்? இந்த இளைப்பாறுதலை தேடி திரியினோம். அது என்னது? ஏற்கனவே நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமாவே இல்லையா? நமக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தேட தேவையில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது நீங்கள் என்ன செஞ்சிருங்க? தேவனுடைய தேடிருங்க. அவ்வளோதான். நீங்கள் இப்போ என்னெல்லாம் தேடும் நினைக்கிறீங்களே அதெல்லாம் என்ன செய்யுமா? என்னம்மா? கூட கொடுக்குமா? அப்படின்னா என்னது? ஏதோ ஒரு பொருள் வாங்க போறீங்க, எக்ஸ்ட்ரா ஆடி தள்ளுபடி. ஒரு செட் வாங்கினா 3 செட்டு. அதான் பார்த்துக்கிட்டே இருக்கு, எப்படா போடுவாங்க. இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் மட்டும் பாருங்களேன், குறைக்க. ஏன் சொல்லுங்க, ஏன் போட மாட்டான்? கணக்காக சொல்கிறவங்களுக்கு ஸோ அதனால் அவனுக்கு தெரியும் கிறிஸ்துமஸ் காலத்தை குறைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்வான்? வெளியே கூடணும். நீங்களும் அந்த மாதிரி என்ன செய்யணும்? ரிச்சான உடுப்புகளை வாங்கணும். ஆமாம் இல்லையா? ஆமாம், பார்ப்போம். வாங்குறீங்களா வாங்கலையா? வாங்கணும், வாங்கி கொடுக்கணும். எழுப்பி நின்று ஜெபணுமா? ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதித்து ஒரு 10 நிமிஷங்கள். சன்னிதானத்தில்
நானும் அவர் நிமித்தம் இளைப்பாறுதல் பெற்றவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ போராட்டங்கள் கொடுத்தாலும் ஒரு சந்தோஷம் கர்த்தரின் அவர்களாக இருக்கிறார். என் காரியங்களை வாழ்க்கை பண்ணுவோம். சொன்ன வாக்கு நிறைவேற்றுவார். அது ஒன்றும் குறைந்து போகாது. அது ஏற்ற காலத்தில் நிறைவேறும்.